அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உளவியல் பகுதியில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான எண் கணக்குகள், அதாவது படத்தில் விடுபட்ட எண் கணக்குகள் சம்பந்தமாக இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். இந்த மாதிரி கேள்வி உளவியல் பகுதியில் அடிக்கடி கேட்குறாங்க. இன்றைக்கி நாம் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, படத்தில் விடுபட்ட எண் கணக்குகள். அது படம் என்னவாக வேணால் இருக்கலாம். நம்ம ஒரு உதாரணத்துக்காக ஒரு சுலபமான முறையில் தீர்வு காண்றதுக்கு உண்டான படத்தை வச்சு நான் உங்களுக்கு விளக்கியிருப்பேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 3 படம் கொடுத்துருப்பாங்க. இந்த 3லேயும் வெவ்வேறு விதமான நம்பர் எழுதியிருப்பாங்க. இதுதான் இன்றைக்கி கணக்கு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல தான் இருக்கும். ஆனால் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னாக்கா இது ரொம்ப சுலபமாக முடிச்சிடலாம். இப்போது முதல் 2 கட்டத்துலேயும் எல்லா இடத்துலையும் எல்லா நம்பரும் போட்டிருக்குது. இந்த கடைசியே இருக்கிறல மையத்தில் ஒரு எண் இல்லாமல் இருக்குது. அதுக்கு தான் நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். முதல் 2 படத்துலேயும் இருக்கிற எண் சரியா அதையும் பார்ப்போம். 3வது கட்டத்தில் இருக்கிற எண்ணுக்கு உண்டான விடை என்ன அப்படின்றது இப்போ கொடுத்துருக்கு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. A 40, B 50, C 60, D 70. இந்த 4க்குள்ளே இருக்கிற அந்த எண்ணு தான் அந்த நான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வரணும். இப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? நான் முன்னே சொன்னதான். இது நீங்கள் இப்போ ஒத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப சுலபமாக முடிச்சிடலாம். 5 × 9 போடுங்க, 45. 3 × 7 21. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வரக்கூடிய விடை 24. இப்போது அந்த 24ன்ற எண்ணு மையத்தில் இருக்குங்களா? அப்போது இந்த படத்தில் இருக்கிறதுக்கு உண்டான ஆன்சர் 24. அடுத்தது 2வது கட்டத்துக்கு உண்டானதை நம்ம சரி பார்ப்போம். நான் முன்ன சொன்ன மாதிரியே தான். 7 × 10 70. 4 × 8 32. நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா வரக்கூடிய விடை என்ன? 38. இப்போ மையத்தில் 38 இருக்குங்களா? இதே முறையில் தான் நம்ம 3வது கட்டத்தில் உள்ள அந்த தொலைந்து போன எண்ணை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ABCD இந்த 4லேயும் உள்ள விடை எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னையே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம கணக்குக்கு போகலாம் வாங்க. முன்ன சொன்ன மாதிரி தான் 8 × 9 72. அடுத்து 2 × 11 22. நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க எது ஆன்சர்னு சொல்லிவிட்டு. நம்ம கடைசியாக நம்ம எது ஆன்சர்னு சொல்லிடலாம். 72லேருந்து 22 மைனஸ் பண்ணோம்னாக்கா வரக்கூடிய விடை 50. ஸோ அந்த விடுபட்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 50. இதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்களா, அதில் சரியான விடை எதுனாக்கா B 50. இதுதான் சரியான விடை. இந்த மாதிரி உளவியல் பகுதியில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கேள்வியும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அது கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிக மிக சுலபமான முறையில் அதுக்கு தீர்வு காணலாம். அதற்குண்டான விடையும் கண்டுபிடிக்கலாம். நன்றி.